நேத்து வந்து நீட்டோடைய அந்த தேர்வு அந்த வழக்கு வந்து நேத்து உச்சநீதிமன்றத்துல வந்து ஃபைனல் பண்ணி அதற்கான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த தீர்ப்புல வந்து இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அந்த போனஸ் மாணவிகளுக்கான அந்த போனஸ் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நேத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப என்டிஏ தரப்புல இருந்து இந்த நீட்டோடைய ஸ்கோரை வந்து ரீபப்ளிஷ் பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கோர் மாறும், ரேங்க்கும் மாறும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மேஜரான டவுட் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆண்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதாவது கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு ஏற்கனவே ரிசல்ட்ல எலிஜிபிலிட்டி மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ன்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம கொடுத்திருந்தாங்க. அதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஒரு அன்ரிசர்வ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த கேட்டகரியில வரவங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து மினிமம் 164 இருந்தாலே நீங்க அட்மிஷன்ஸ் பிரைவேட் காலேஜஸ்ல பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 720. ஓகேவா? ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு 129. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஓபிசி பிஹெச் அதாவது பிசிக்கல் ஹேண்டிகேப், அதுக்கப்புறம் எஸ்சி பிசிக்கல் ஹேண்டிகேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டி பிசிக்கல் ஹேண்டிகேப், இவங்களுக்குலாம் வந்து 129 கட் ஆஃப் மினிமம் கட் ஆஃப். அதே இது வந்து அன்ரிசர்வ்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிசிக்கலி டிசபிள் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 146. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ மறுபடியும் வந்து கேஸ் போட்டு தீர்ப்பு வந்து இப்போ மறுபடியும் ஸ்கோர் எல்லாம் அப்டேட் பண்றாங்க. ஏன்னா ரிமூவ் அதான் அந்த போனஸ் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே மாறும். அப்ப கட் ஆஃப் மாறுச்சுன்னா கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து 720 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் அதுல போனஸ் மார்க் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கட் ஆஃப்ல சேஞ்ச் இருக்கும். இந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி மார்க்குக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. பட் வந்து அது எக்ஸாக்டா இவ்வளவுதான் மார்க்ன்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனா சேஞ்சஸ் வந்து நிறையவே இருக்குங்க. ஏன்னா இப்ப ரிவைஸ் பண்ற அந்த கட் ஆஃப் வரும்போது ரேங்க் வந்து மாறும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியான வந்து டாப்பர்ஸோடைய மார்க் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி மார்க்ன்றது நமக்கு இந்த 164ன்றதுல சேஞ்ச் ஓவர் இருக்கும். அதே மாதிரி ஓபிசி இருக்கக்கூடிய 129ல சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டாப் ஸ்கோரை வச்சுதான் இந்த டெரிவேஷன் பண்ணுவாங்க. பட் இப்ப பர்சன்டேஜ்லாம் இப்ப டாப்பர்ஸ்க்கு இந்த போனஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணும்போது குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த டாப்பர்ஸ் வந்து குறையும் போது நமக்கு வந்து இந்த மார்க் ரேஞ்சஸும் மாறும். ஸோ அப்புறம் வந்து பர்சன்டேஜ் மாறும். தென் அவங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கும் சேஞ்சஸ் இருக்கும். பட் அது நிறைய சேஞ்சஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். பட் எக்ஸாக்டான அப்டேட் வந்து என்டிஏ தரப்புல இருந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்டாங்க. இது ஏன் கேட்கறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பார்டர்ல அதாவது பாஸ் மார்க்ல தான் இருப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா வெறும் 164 129 எடுத்தவங்களாம் என்ன அப்படின்னா சப்போஸ் கட் ஆஃப் மாறுச்சு அப்படின்னா என்னால அட்மிஷன் பிரைவேட்ல பண்ண முடியாது, அந்த ஒரு சினாரியோக்காண்டி தான் நிறைய பேர் கேட்டாங்க. பட் வெயிட் பண்ணுங்க, போனஸ் மார்க் ரிமூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா டாப்பர்ஸ் அதிகமாக ஓகே அப்போ ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு, அப்போ ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு. இப்ப வந்து ரிமூவ் பண்ணும்போது சேஞ்சஸ் நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கீழே போடுங்க. நீங்க போற டவுட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து போட்டுட்டு என்னடா வீடியோ போடலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன்.